Hi, good afternoon. We'll start off the session. And few slides இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. அதில் நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் எப்படி ஒரு கிளைம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், எதனால் ஒரு கிளைம் ஜென்ரல் ரிஜெக்ட் ஆகுது, அண்ட் டாக்குமெண்டேஷன் வைஸ் நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அண்ட் வேறு என்னெல்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், ஆல் தட் வில் பி கவரிங். த சேம் டைம் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை நீங்களும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, ரைட்? ஓவர் டு அர்ச்சனா அண்ட் ஷீல் பி டேக்கிங் கேர். Good afternoon, everyone. So this is more like a Q&A question. So this is more like a Q&A session தான். So உங்களுக்கு health insurance related chat box or in the this slideshow will be there for 20-25 minutes of time. Post that it will be completely Q&A. உங்களோட queries எல்லாம் you can either raise your hand, we will unmute you. நீங்க இல்ல அப்படின்னா you can put it on the chat box also. So மெயினா வந்து நம்ம health insurance எடுக்கிறது வந்து claim தான், because taking an health insurance is not that hard, because term insurance மாதிரி ஒரு விஷயத்துக்கு they'll like medicals இருக்கும், and top of that உங்களுடைய financial informations எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். So it usually takes ஒரு 3 to 4 weeks of hope இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ மெயினா இந்த மாதிரி கிளைம் ரிஜெக்ஷனுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கிறது கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தென் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பாலிசி எடுக்கும் போதே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆஸ் இன் எனி பிஇடி, ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல எனி பிஃபோர் ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கு, அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான எல்லா டீட்டெயிலையுமே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ வென் இட் கம்ஸ் டு டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் நம்ம ப்ராப்பரா அந்த நம்மளுடைய ஃபினான்சஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ கரெக்டான கம்பெனி நேம், அண்ட் தென் வந்து இன்கம் டாக்குமெண்ட், ஆஸ் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல சேலரி ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எனி பாஸ்ட் இல்னஸ் ஆர் எனி பாஸ்ட் சர்ஜரி டெஃபினட்டா இஃப் இட் நம்ம வந்து அது சிக்னிஃபிகண்டா இல்லையான்னு டிசைட் பண்ணாம வி கேன் டிஸ்க்ளோஸ் டு அவர் அட்வைசர், ஆர் நம்ம யார்கிட்ட பாலிசி எடுக்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம அதை சொல்லலாம். ஸோ if that has nothing to do with your policy, then அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மென்ஷன் பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிஜெக்ஷன்ல மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டிஸ்க்ளோஷர் தான் பெரிய இஷ்யூ ரிஜெக்ட் ஆகிறதுக்கே. ஸோ ஒன் ஆஃப் மை கிளைண்ட் வந்து எங்ககிட்ட பேசும்போது
ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி வேற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தது. பட் அவங்க வந்து எனக்கு அந்த பாலிசி மேல பெருசா இட்ஸ் அ வெரி குட் பாலிசி. பாலிசி நல்ல பாலிசி தான், கம்பெனி நல்ல கம்பெனி தான், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்கு, கம்பெனி வந்து ஒரு குட் நேம் இருக்கு அந்த கம்பெனிக்கு ஆஸ் அன் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரா. பட் த ப்ராப்ளம் இஸ் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் இல்னஸ் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துருத அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ டிஸ்க்ளோஸ் பண்ணாம திடீர்னு அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தப்போதான் அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ற லைக் அது வந்து அவங்களுக்கு முன்னாடில இருந்தே இருக்குங்கிறத அவங்க கம்பெனிக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா கம்பெனி என்ன நினைப்பாங்க, ஓகே உங்களுக்கே இது தெரியல, அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா, இப்ப ப்ராப்பரா நம்ம ஒரு அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம், அவங்க நமக்கு கைட் பண்ணும்போது நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி நம்ம பாலிசி எடுத்திருந்திருப்போம். பட் அவங்களுக்கு அந்த அந்த டைம்ல அந்த அவேர்னஸ் பாலிசி எடுக்கிறப்போ இல்லாத காரணத்தினால அவங்க அந்த பர்டிகுலர் இஷ்யூவை மென்ஷன் பண்ணாம பாலிசி எடுத்துட்டாங்க. பட் இது வந்து அந்த இன்னசென்ஸ் வந்து கம்பெனி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின். ஸோ வாட் ஹேப்பன்ட் எவென்ச்சுவலி அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ்க்கு அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு இனிமே வந்து ஹோல் லைஃப் அந்த பர்டிகுலர் பாலிசியில அதை எடுத்துக்க மாட்டோம்னு கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளைமும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதை அவங்க வந்து பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ல போட்டுட்டாங்க அந்த பர்டிகுலர் டிசீஸ். ஸோ health insurance it's very very important to disclose all the health details and then you take the policy. So adinala accurate information from your side will be very 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 important. So next point நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா உங்களுடைய அக்யூரேட் டிக்ளரேஷனை உங்க பாலிசி அப்ளிகேஷன் போடுற டைம்லயே நீங்க சொல்லணும். அப்பதான் கிளைம் ரிஜெக்ஷனை கிளைம் நமக்கு ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். So moving on to next point, educating the nominee. So when it comes to term insurance, நம்ம வந்து எப்பவுமே நம்ம நாமினி கிட்ட நம்ம இந்த மாதிரி பாலிசி எடுத்திருக்கோம் அண்ட் இந்த பாலிசில அவங்க நாமினியா நம்ம போட்டிருக்கோம் அண்ட் என்னென்ன டீடைல்ஸ் வந்து தேவைப்படும் இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல கிளைம் போகுது அப்படின்னா அந்த டைம்ல நாமினி எஜுகேட்டடா இருக்கணும். அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும். சோ அப்போதான் அவங்களால இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் அந்த பாலிசி ஆக்சுவலி யூஸ்க்கு வர்றதே அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இல்லையா. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நியர்லி 60% வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா நாமினி ரிலேட்டட் இஷ்யூனாலதான். அன்கிளைம்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் பாலிசி இருக்கு பட் பாலிசி எடுத்தவரோட நாமினிக்கு அது அப்படி ஒரு பாலிசி இருக்குங்கிறதே ஐடியா இருக்க மாட்டேங்குது. சோ அதனால என்ன ஆயிடுதுன்னா நிறைய பாலிசியோட அமௌண்ட் வந்து அன்கிளைம்டாவே இருக்கிற மாதிரி ஆயிடுது. சோ உங்களுடைய நாமினிய நீங்க அவங்களுக்கு எல்லா தேவையான அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷனும் நீங்க கொடுக்கணும் ஒன்ஸ் நீங்க ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா. And record management பாத்தீங்கன்னா average time taken to settle an insurance claim in India is 30 to 45 days. So இது வந்து Indian Insurance Claim Settlement Statistics படி வந்து இருக்கிற டேட்டா. ஸோ ஆவரேஜா ஒரு இன்சூரன்ஸ் கிளைமை செட்டில் பண்றதுக்கு 30 to 45 days வந்து நமக்கு எடுக்குது. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவா ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கணும். சோ இது எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கேஷ்லெஸ் போறோமா ரீஇம்பர்ஸ்மெண்ட் போறோமா இந்த ரெண்டு விஷயத்துல. சோ மெயினா இப்ப நீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் மாதிரி போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா லைக் அந்த பாலிசி டாக்குமெண்ட், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் லைக் பில்ஸ், என்னென்ன மாதிரி ப்ரீ போஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்ல உள்ள என்னென்ன டேட்டா நீங்க எடுத்து வைக்கணும், என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் எல்லாத்தையும் நீங்க எடுத்து அது நீங்க எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணணும். சோ இந்த ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் தான் சக்சஸ்ஃபுல் கிளைம் செட்டில்மெண்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் இப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் மாதிரி போறப்போ ஒரிஜினல் பில் இல்லாம டூப்ளிகேட் பில் எடுத்துட்டு போறோம், இஃப் இன் கேஸ் ஒரிஜினல் பில் லூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த கிளைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ திஸ் ஹேப்பன்ட் இன் ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் கேஸ். அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் தென் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்களால கிளைம்க்கு ஹெல்ப் அதாவது கிளைமை வாங்கி தர முடியல. பிகாஸ் அவங்க ஒரிஜினல் பில்லை தொலைச்சிட்டாங்க. ஒரிஜினல் பில் இல்லாததுனால நீங்க அகெயின் போய் அவங்க கிட்ட கேட்குறீங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்றீங்கனாலும் அவங்க டெஃபினட்டா அதை வந்து டூப்ளிகேட்னு போட்டுதான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் பில்ஸை வச்சுட்டு டெஃபினட்டா நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட்க்கு ட்ரை பண்ண முடியவே முடியாது. ஒரிஜினல் பில்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ
when it goes to reimbursement மாதிரி ஒரு சினாரியோ போகுதுன்னா அப்ப டெஃபினட்டா நம்மளுக்கு ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ அதுல நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட மித். இது ஏன் பிரேக் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம்னா, சம் கம்பெனிஸ் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கம்மியா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு மீனிங் வந்து அந்த கம்பெனியே வந்து தப்பா லைக் கிளைம் செட்டில்மெண்ட்டே ஒழுங்கா பண்றது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவங்க வந்து வேலிடான ரிஜெக்ஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லைக் அந்த இன்சூர்டு பர்சனோட தப்பா கூட இருக்கலாம். பாலிசியை இது பண்ணும்போது அவங்க பிடி சொல்லாம இருந்திருக்கலாம், டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். சோ வென் அந்த இன்சூர்ட் பர்சன் சைட்ல இருந்து ஒரு பிரச்சனை வருது, அதாவது அவங்க சைட்ல இருந்து ஒரு தவறுகள் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கம்பெனி அதை ரிஜெக்ட் பண்ணதான் செய்யும். அந்த மாதிரி வேலிட் ரிஜெக்ஷன்ஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி இருக்கு. அதனால ஜஸ்ட் நம்ம ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மட்டும் நம்பி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா இருந்தா பாலிசி பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவுக்கு அப்படியே குதிச்சிட வேண்டாம். எஸ், இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர், பட் இட்ஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர். ஸோ பேஸ்ட் ஆன் ஈச் கேஸ் அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆகுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கம்மியோ கூடுதலோ நமக்கு இருக்கும். சோ எல்லாத்தையும் ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணவங்களுக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்பெசிபிக் இல்னஸ்னு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எனி இஃப் இன் கேஸ் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்றாங்க, கேட்ராக்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல அந்த ஸ்பெசிபிக் இல்னஸ் பீரியடுக்குள்ள வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க பாலிசி எடுத்த உடனே கேட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ பட் இது தெரியாம அந்த ஸ்பெசிபிக் இல்னஸோட லிஸ்ட் அந்த கம்பெனில என்னென்ன வந்து அவங்க ஸ்பெசிபிக் இல்னஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறது தெரியாம ஒரு பர்சன் அந்த பாலிசி எடுத்துட்டு கேட்டராக்டுக்கோ இல்ல கேல் பிளாடர் ஸ்டோனுக்கோ கிட்னி ஸ்டோன் ரிமூவலுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க போறாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு எப்படி கிளைம் கிடைக்கும்? பிகாஸ் அது கிளாஸ்ல பாலிசி கிளாஸ்ல அப்பவே மென்ஷன் ஆயிருக்கு இது 2 இயர்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது நம்ம சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கிளைம் போறப்போ அது ரிஜெக்ட் ஆகதான் செய்யும். சோ ஒரு பாலிசி இருக்கு அப்படின்னா அதுல என்ன கவர் ஆகும் என்ன கவர் ஆகாதுங்கிறத டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு தென் நம்ம அந்த பாலிசியை எடுக்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க் ரொம்பவே ஜாஸ்தி. டேர்ம் இன்சூரன்ஸ் இட்ஸ் வெரி பிரிட்டி சிம்பிள், மோர் கிளியர். பிகாஸ் இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு த இன்சூர்ட் பர்சன், லைக் அந்த பர்சனுக்கு ஏதோ அவங்களுடைய லைஃப்க்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது, அதுக்கு அவங்க அவுட்லோ பண்ணல, அவங்க அந்த பாலிசி பீரியட்குள்ள லைக் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி, அந்த டைம்ல தான் உங்களுக்கு கிளைம்க்கு நீங்க போறீங்க. அண்ட் அதுல வந்து நீங்க பெரிய இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ண போறது இல்ல. பிகாஸ் நீங்க முன்னவே டிஸ்க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் வரப்போற எந்த ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவும் வந்து உங்க பாலிசி அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. பட் வென் யூ லுக் இன் டு ஹெல்த் இன்சூரன்ஸ் டெஃபினட்டா வந்து நம்ம அதுக்கான ஹோம் ஒர்க்கை கொடுத்தே ஆகணும். ஸோ லெட்ஸ் டேக் ஒரு பாலிசி, as I said earlier, ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ஒரு நார்மல் யங் அடல்ட் ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா யூ அப்ளை ஃபார் த ஹெல்த் இன்சூரன்ஸ், யூ வில் கெட் இட் ஆன் த டே இட் செல்ஃப். நீங்க ப்ரீமியம் பே பண்ண உடனே உங்க கையில பாலிசி வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. பட் நீங்க அதுக்கான ஹோம் ஒர்க் போடாம இந்த பாலிசியை மட்டும் வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கிளைம் போறப்போ யூ வில் ஃபேஸ் ஆல் த கான்சிக்வன்சஸ். ஸோ நீங்க என்னென்ன லிஸ்ட் இருக்கு, என்னென்ன அந்த கம்பெனில கவர் ஆகும், என்ன கவர் ஆகாது, கோபேமெண்ட் இருக்கா, ரூம் ரெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது பர்டிகுலர் டிசீஸை நாங்க இவ்வளவுதான் கவர் பண்ணுவோம், இதுக்கு மேல அதுக்கு நாங்க வந்து கிட்னினா நாங்க அதுக்கு 2.5 லட்சம் தான் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் வைஸ் சப்லிமிட்ஸ் இருக்கா, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் we have to take in opt in for a policy. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் ஃபார் மேக்கிங் அ கிளைம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளைம் போறதுக்கு முன்னாடி இன்டிமேஷன் ஆஃப் கிளைமை நம்ம இன்டிமேட் பண்ணணும். அதாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம், அதாவது இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், அதுக்கப்புறமா நீங்க வந்து கண்டிப்பா யூ ஹாவ் டு இன்டிமேட் பண்ணணும் ப்ராப்பரா வித்தின் ஒரு 30 டேஸ்க்குள்ள. தென் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ல என்ன நல்லா இருக்கும்னா உங்க நாமினியோட டீடைல்ஸ், அந்த பாலிசியோட டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் மற்ற டீடைல்ஸும் நீங்க கரெக்டா நீங்க வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது வந்து ப்ராப்பரா வந்து கிளைம்க்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ இன்சூரர் வந்து வித்தின் 30 டேஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர் இறக்கிறதுக்கு முன்னாடி அதை இறந்ததுக்கு அப்புறம் 30 டேஸ்க்குள்ள நீங்க அதை இன்சூரருக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். ஸோ டெத் சர்டிபிகேட், காஸ் ஆஃப் டெத் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாமினி ப்ரூஃப் என்ன, இதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா யூ ஹாவ் டு மேக் என்ஷூர் இதெல்லாம் வந்து
உங்களோட நாமினிக்கு இந்த எஜுகேஷனை கொடுத்துருங்க. இஃப் நீங்க உங்க யார்கிட்டயும் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா உங்க நாமினிக்கு இதெல்லாம் தெரியணும். ஏதாவது நடந்ததுன்னா இந்த பணத்தை நம்ம எப்படி கிளைம் பண்றதுங்கிறத அவங்களுக்கு நீங்க நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இதுதான் சொல்லி நீங்க எஜுகேட் பண்ணணும். So moving on to next slide. Criteria for health insurance claim rejections. So வந்து claim வந்து deny ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 4 மெயின் கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வில் பி என்ன ரீசன்னால வந்து உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் பிஇடி வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கிற ஏதாவது ஒரு சர்ஜரியா இருக்கலாம், இல்ல லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் பிபி, சுகர், அந்த மாதிரி ஒரு விஷயம், தைராய்டு, இந்த மாதிரி நமக்கு பர்மனண்டா கியூர் இருக்காது. பட் அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர இந்த டிசீஸ்க்கு கியூர் அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மூலமா அதை நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு பிஇடிக்குள்ள வரும், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்குள்ள வரும். ஸோ இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ல இருக்கிறதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஒரு கம்பெனிக்கும் அது மாறும். சில கம்பெனிஸ்க்கு 3 years இருக்கும், சில கம்பெனிஸ்க்கு 2 years இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ணி இந்த டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். சில கம்பெனிஸ்ல 1 yearக்குள்ள நம்ம 1 year வரைக்கும் நம்ம இந்த வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணிக்க முடியும். இன்னும் சில கம்பெனிஸ்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தியா பே பண்ணீங்கன்னா 31st day, அதாவது ஃபர்ஸ்ட் பாலிசி எடுத்து 30 days நமக்கு அந்த பாலிசி வந்து ஆக்டிவ் ஆகாது. அப்ப நம்ம கிளைம் போக முடியாது. 31st டேல இருந்து தான் நம்ம போக முடியும். 1 month டு பி ஷார்ட், 1 month நம்ம அந்த பாலிசியை வந்து ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைம் ஏதோ போக முடியும். அப்போ 31st டேல இருந்தே கவர் ஆகுற மாதிரி மற்ற பாலிசிஸ்லயும் சில பாலிசிஸ்ல உங்களுக்கு பிரீமியம் ஜாஸ்தி சார்ஜ் பண்ணுவாங்க, பட் பிஇடியை கவர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே. ஸோ அது உங்களுடைய நீட் பொறுத்து. இப்போ ரொம்ப எனக்கு சிவியரா இருக்கு, பட் பிரீமியம் எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கண்டிப்பா கவரேஜ் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. செகண்ட் திங் வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 years எல்லா பாலிசிலையுமே ஸ்பெசிபிக் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸ்பெசிபிக்கா ஒரு சில இல்னஸ் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இல்னஸஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த 2 years ஆஃப் டைம் நீங்க வெயிட் பண்ணி தான் கிளைம் பண்ண முடியும். இது ரெண்டுக்கும் நீங்க ஒருவேளை இந்த 2 வருஷத்துக்குள்ள கிளைம் போறீங்கன்னா ஆப்வியஸா கிளைம் டினை ஆக தான் செய்யும், பிகாஸ் இட் இஸ் கிவன் இன் த கிளாஸ். அதனால சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். சோ பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ எங்ககிட்ட வந்து சில சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுடைய அப்பாக்காகவோ அவங்க அம்மாக்காகவோ அவங்க பாலிசிஸ் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சர்ஜரி நடந்திருக்கும். நார்மலா எந்த பாலிசிஸ்லயும் மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து நைஃப் வந்து உடம்புல பட்டதுக்கு அப்புறமா, விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு சர்ஜரி ஹார்ட்லயோ இல்ல ரொம்ப சிம்பிள் ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த ஆர்டரி சர்ஜரி எதுவும் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இட் வில் நாட் பி கவர்ட். ஸோ பெர்மனண்டா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்னா ஹார்ட் அண்ட் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம எந்த கிளைமுமே எடுக்க முடியாது. இதை பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷனாவே கொடுத்துருவாங்க. அப்படின்னா மத்தது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிளைம்க்கு அது தேவைப்படும். எனிவேஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஹார்ட்க்கும் ஒரு டெங்கு ஃபீவர் வருது, 4-5 நாள் நீங்க ஒரு 10 days நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் மத்த ஏதாவது ஒரு இஷ்யூ வருதுனாலும் அப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கவரேஜ் இஸ் வெரி 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 மச் நீடட். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் அண்ட் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க கொடுக்க முடியாது, பட் ஒரு பாலிசி வந்து மற்றது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நாங்க அலோ பண்ண முடியும்னு அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் அவங்க பையன் ஃபீல் பண்ணது என்னன்னா அவங்க அம்மாவுக்கு எந்த கவரேஜுமே இல்லை அப்படிங்கிறதுனால he thought இந்த ஏஜ்ல she was around 65. ஸோ அதனால அப்போ டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு பாலிசி அட்லீஸ்ட் தேவைப்படும் சொல்லிட்டு அந்த பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பாலிசி அக்செப்ட் பண்ணாங்க. பட் நாளைக்கு அந்த பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷனுக்காக அவங்க ஒரு கிளைம் போறாங்கன்னா டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு டினை தான் ஆகும். ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து மிஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இது. நம்ம வந்து
இன்னும் ப்ராப்பரா எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணாததுனால உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு கிளைம் வந்து டினை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா நம்ம என்ன இருக்கோ ஹெல்த் அந்த டைம்ல எப்படி இருக்கோ அதை நம்ம கரெக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு கிளைம் வந்து நம்மளோட இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். அது வந்து நமக்கு ஒரு பர்சனுக்கு அவங்களோட கிளைம் கிடைக்காம இருக்கிறதுக்கான எதையுமே நம்ம பண்ணக்கூடாது. கரெக்டா நம்ம ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு போனோம். ஸோ 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா procedural rejections. So I think from this Swagat can put some light on this, and then he can take this PPT forward. Hi Archana, thanks for explaining all this file. Is my voice clear? Okay, thanks. ஸோ ப்ரொசீஜரல் ரிஜெக்ஷன்ஸ்னா இப்போ வந்து கரெக்டான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து கிளைம்க்கு பாலிசி அப்ளை பண்ணியிருக்காங்க, பாலிசியில் கிளைம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த கிளைம் வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து கேஷ்லெஸ் கிளைமாக இருக்கலாம், இல்லை ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைமாக இருக்கலாம். இல்லை அந்த ப்ரொசீஜரல் ரிஜெக்ஷன் எங்கே வரும்னா பாசிபிளி நமக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா என்ன நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ 2 விதமான கிளைம் இருக்குது. ஒன்று கேஷ்லெஸ்னா நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன் அண்ட் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணி தே வில் கெட் த கிளைம். ஸோ தட்ஸ் கால் கேஷ்லெஸ். சரிங்களா? வெரஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட். ஃபார் சம் ரீசன் அது வந்து டைட் அப் ஹாஸ்பிட்டலாக இல்லாமல் இருக்கலாம், ஆர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் சில இல்னஸ்க்கு வந்து தே வில் நாட் கிவ் கேஷ்லெஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் தான் போய் ஆகணும். அண்ட் நிறைய கேசஸ் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பிளான்டா இல்லை, நிறைய வந்து எமர்ஜென்சில வந்து அட்மிட் ஆனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து கேஷ்லெஸ் இல்லாமல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் போகுது. பிகாஸ் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டைடப் ஆயிருக்கா, இல்லை வந்து இங்கே இந்த கம்ப்ளைண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பெருசாக நம்ம பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது இல்லை. ரைட்? ஸோ இந்த ப்ரொசீஜரல் ரிஜெக்ஷன் எங்கே வரும்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம பில்ஸ் பே பண்ணிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறோம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினல் பில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து அவங்க என்னென்ன பில்ஸ் கேட்குறாங்களோ ஆர் என்னென்ன ப்ராசஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க ஒரு டாக்குமெண்ட் தராங்க, அது நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், கிளைம்க்காக அப்ளை பண்ணுறோம். அண்ட் மீன்வைல் அவங்க வந்து இப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல திருப்பியும் தே வில் ஆஸ்க் ஃபார் சப்சிக்வெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சப்சிக்வெண்ட் டீடைல்ஸ். ஸோ அது ஒருவேளை ஃபுல்ஃபில் ஆகாட்டினா தென் இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட். ஸோ இந்த டேபிள்லேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளைம்ஸ் டினைட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து யூ ஹாவ் ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2022 நடந்த ஒரு விஷயம் அது, விச் இஸ் கவர்ட் பை அன் ஆர்டிகல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு, லைக் மணிபால் சிக்னா, நிவா புப்பா, ஆதித்ய பிர்லா, கேர் ஹெல்த், ஸ்டார் ஹெல்த், இது எல்லாமே இருக்கு. அண்ட் ஒவ்வொரு காலமும் இருக்கு. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட்டட் ஆர் புக்ட் டியூரிங் தி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மணிபால் சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3,45,804 கிளைம்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. சரிங்களா? அதில் 3,10,000 தான் வந்து பேயே ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து 35,000 கிளைம்ஸ் வந்து ரெப்யூட்டட் ஆயிருக்கு ஆர் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ரீசனாக ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா வந்து இப்போ அர்ச்சனா சொன்ன மாதிரி இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன், அதாவது சரியான கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்காம, இல்லை சரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாமல், இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷனில் இருக்கிற ஏதாவது ஒன்று அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அவங்க அதுக்கான கிளைம் அப்ளை பண்ணுறது, இல்லாட்டினா வந்து வெயிட்டிங் பீரியட் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸை புரிஞ்சிக்காம பண்ணுறது. ஸோ இந்த 4 விஷயத்தினால வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கிளைம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஸோ பேசிக்லி எல்லா வாட்டியுமே வந்து இட் இஸ் நாட் ஆன் த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபால்ட். இட் இஸ் சம்டைம் அஸ் ஆல்சோ பிகாஸ்
நம்ம வந்து சில டைம் அந்த இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல, பிகாஸ் இது எல்லாமே எல்லா கம்பெனியும் இது ரிஜெக்ட் ஆகுது தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ரேஷியோ ரிஜெக்ட் ஆகுன்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அட் த சேம் டைம் இது இந்த 4 பாயிண்ட்டுமே ஸ்டாண்டர்டாக எல்லா கம்பெனிலையும் ஒரு ப்ராப்ளமாக தான் ஃபேஸ் ஆகுது. ஸோ ஒன்று வந்து எனக்கு என்ன இல்னஸ் இருக்குன்னு நான் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஆர் எனக்கு என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸ்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த காலத்துலையும் கிளைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் அ நோன் திங், ரைட்? பட் அது நிறைய பேருக்கு தெரியாது அது. ஸோ இட்ஸ் அ நோன் திங். பி டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் கூட அட்லீஸ்ட் என்னால் டிக்ளேர் பண்ண முடியும். ஐ கேன் பே சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அண்ட் ஐ கேன் டேக் த பாலிசி அண்ட் ஐ கேன் டிக்ளேர் தட் ஐ எம் அ ஸ்மோக்கர். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணிட்டு அண்ட் அதனால ஏதாவது இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா தென் டெஃபினெட்லி இட் வில் நாட் பி approved, it will be rejected only. So இதெல்லாம் வந்து or anything happens due to or in the influence of alcohol or self-inflicted illness சொல்லுவாங்க, or injury சொல்லுவாங்க, லைக் சூசைட் அட்டம் பண்றது, ஆர் வேறன்ட்டே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என் கையை காலை நானே வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் நாட் லீகல் ஆஸ் பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து எப்பயுமே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் தான். ஸோ பட் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் ஆர் வந்து ஒருவேளை இதுக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா தென் இட் ஆல் கம் அண்டர் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் ஒன்லி. ஸோ we have to be very careful about what is not covered in the policy, what is covered in the policy, and we have to be very careful about our history of illness. We have to be very careful what we are saying or what we are declaring to the insurance company, and we have to follow the procedure or process. So generally இதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ரெப்புடியேட்டட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஸோ 35,045 கிளைம்ஸ், 27,000 கிளைம்ஸ், 25,000 கிளைம்ஸ், 76,900 கிளைம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து இஃப் யூ சி எல்லாமே க்ளோஸ் டு 10%, 15% அந்த மாதிரி ரிஜெக்ட் இருக்கு. ஸோ ஜென்ரலாக உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் எல்லாமே க்ளீனாக டிக்ளேர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து யூ கேன் பி ஆஃப் இம்ப்ரெஷன் தட் 90 to 95% ஆஃப் யூர் கிளைம் வில் பி அப்ரூவ்டு. மிச்சம் இந்த 5% வந்து அகைன் அந்த உங்களுக்கு வந்து இந்த கன்சியூமபிள்ஸ், நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், ஆர் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் வந்து தே சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் ஐ வாண்ட் டு கவர். உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம எல்லாருமே அதான் எடுத்துப்போம், ஒரு ப்ரைவேட் ரூம் தான் எடுத்துப்போம். அது ஏசி இருக்கான்னு பார்த்துப்போம் அதில், ரைட்? அதை தாண்டி டீலக்ஸ் ரூம்னு ஒன்று இருக்கு, ஸ்வீட் ரூம்னு ஒன்று இருக்கு, அண்ட் ட்வின் ஷேரிங் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் ரூம் இருக்கு. அந்த ட்வின் ஷேரிங் மோஸ்ட்டாக யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, பட் பிரைவேட் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் தான் ஆஃப் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தனி டெஃபினேஷன் இருக்கு. ஸோ ஒருவேளை உங்க பாலிசி வந்து உங்களுக்கு டீலக்ஸ் ரூம் தான் கவர் பண்ணும் அப்படின்னா தென் இட் மே நாட் கவர் த அதர் 2 கேட்டகரிஸ். ஸோ ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளைம்க்கு போகிறேன், என் பாலிசி வந்து இட் ஒன்லி கவர் மீ ஃபார் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம், சரிங்களா? நான் கிளைம்க்கு போகிறேன், நான் வந்து எமர்ஜென்சியால் நான் அட்மிட் ஆகிறேன். அண்ட் நான் அட்மிட் ஆகிற ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. பிகாஸ் நான் பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கோ அதுதான் போகிறேன், கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் கிடையாது சார், உங்களுக்கு டீலக்ஸ் ரூம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா என் பாலிசியில் ப்ரைவேட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் தான் கவர் ஆகுது, டீலக்ஸ் ரூம் பெருசாக கவர் ஆகலை. ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸும் நான் பே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ரூம் ரெண்ட் வந்து ப்ரைவேட் ரூமுக்கு வந்து 5,000 போடுறாங்க, டீலக்ஸ் ரூமுக்கு 10,000 போடுறாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு 5 days நான் அங்கே இருக்க போகிறேன், தென் பேசிக்கலி அந்த 5 daysக்கு வந்து டிஃபரன்ஸ் 5,000 அதுதான் நான் பே பண்ணுவேன். ஸோ 25,000 ஓவரால் பில்லு நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே எனக்கு கவர் ஆயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஓவரால் உங்கள் பில் 3 lakh இல்லை 5 lakh வருதுன்னா அதில் வாட் யூ வில் திங்க் இஸ் தட் சரி இந்த 5,000 டிஃபரன்ஸ் வருது, ஸோ 5 daysக்கு வந்து 25,000 நான் பே பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் உங்களுக்கு 50% தான் கவரே ஆகுது. பிகாஸ் 10,000 ரூம் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, பட் உங்கள் பாலிசி எலிஜிபிலிட்டி 5,000 தான் கவர் ஆகுது. ஸோ யூஆர் ஒன்லி கெட்டிங் யுவர் செல்ஃப் admitted or covered for 50% only. அப்படி இருக்கும்போது 5 lakhல வெறும் 25,000 நீங்க பே பண்ண மாட்டீங்க, you will pay 2.5 lakh. So this is something. So இது எல்லாமே claim rejection or claim partly paid அந்த கேட்டகரியில் தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் கிளைம் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே வந்து நான் சொன்னமே பார்த்தீங்கன்னா இந்த காலம்ல என்ன பார்த்தீங்கன்னா இந்த 10%, 15% அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரிஜெக்ஷன் காலம்ல அதே தான் இங்கேயும் போட்டிருக்கு. only 10 to 15% of the rejected health insurance claims are appealed. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் அப்பீலும் பண்ணலாம், லைக் கிளைம்ஸ் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். இன் வாட் வேஸ் இஸ் தட் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் 2-3 ways ஆஃப் அப்பீலிங். இஃப் யூ ஃபீல் தட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேராக இருந்திருக்கீங்க, நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஃபார் சம் ரீசன் ஆர் எங்கேயோ ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால உங்கள் கிளைம் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு நினச்சிங்கன்னா தென் யூ ஹேவ் many chances of appealing them. First is you can
you yourself can reapply the claim once again. So ஒருவேளை நீங்க cashless ட்ரை பண்ணீங்க பட் cashless through ஆகல அப்படின்னா நீங்க பில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி reimbursement ட்ரை பண்ணலாம். and you can mention why it got rejected earlier and what is it you are reapplying for அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணலாம். and there are chances that it can go through. first thing. இல்லாட்டி நீங்க வந்து you can go to grievance redressal. சரிங்களா? ஸோ இந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு ஆன்லைன்லேயே அதுக்கான மெயில் ஐடி கிடைக்கும். அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸலில் போயிட்டு நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு சே உங்க தரப்பு வாதம் பேசிக்காக நீங்கள் வைக்கணும். லைக் எதனால நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணீங்க, எதனால ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு. இஃப் யூ ஃபீல் தட் நீங்கள் ஃபேராக இருந்திருக்கீங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபேராக இல்லை, அவர் ப்ராப்பர் ரீசன் கொடுத்து அவங்க ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நீங்கள் வந்து உங்கள் ரீசன் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அண்ட் அகெயின் தெர் ஆர் ஹை சான்சஸ் தட் இட் வில் கோ த்ரூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் appeal, right? At the same time, so generally if your claim is rejected due to misrepresentation, the insurer may cancel the policy. Alternatively, the insurer may charge an additional premium to continue coverage. Okay, இது இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி நீங்க வந்து உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அகைன் மிஸ்ரெப்ரசன்டேஷன்னா உங்களுக்கு இந்த இல்னஸ் இருக்கு பட் நீங்க ஹைட் பண்ணியோ இல்ல மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணியோ நீங்க வந்து அந்த பாலிசி எடுத்திருக்கீங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்சூரர் ஹாஸ் த ரைட் டு கேன்சல் த பாலிசி. பட் அட் சேம் டைம் யூனோ அது வந்து ஒருவேளை நீங்க மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்டாக கூட இருக்கலாம், ரைட்? நீங்க வேணுட்டே பண்ணாம இருந்திருக்கலாம். அந்த கேசஸ்ல உங்களுக்கு வந்து ஒருவேளை வெயிட்டிங் பீரியட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி அவங்க அடிஷனல் ப்ரீமியம் அதுக்கான சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் தட் வி வாண்ட் டு கவர். ஸோ disputing a wrong rejection. IRD receives around 7,000 insurance-related complaints annually. So claim rejection-நால IRD-க்கு close to 7,000 complaints வருதுன்னு சொல்றாங்க, right? So இது நான் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இங்கேயும் it's mentioned here, which says that you can lodge a complaint, right? With the first, you can try it yourself, and if that is not working out, then you can lodge a complaint with grievance. So இந்த இன்சூரன்ஸ் கிரீவன்ஸ் ஆஃபீஸர் கிட்ட நீங்க வந்து யூ கேன் அப்பீல். ஸோ ஜென்ரலா இங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையிலேயே நம்ம தேனாம்பேட்லயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ரைட்? அங்க போயிட்டு பிகாஸ் வி டிட் ஃபார் அவர் கிளைண்ட் அண்ட் யூனோ தட்ஸ் வை ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இங்க தேனாம்பேட்டை ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கிரீவன்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, நீங்க கூகுள் போட்டாலே வரும் அது. ஸோ ஒருவேளை இஃப் யூ ஃபீல் தட் உங்க இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் யூ கேன் கோ, யூ கேன் கிவ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட் ஹேப்பன். ஸோ நீங்க என்ன ரீசன்னால நீங்க எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க, எந்த கம்பெனியில் வச்சிருக்கீங்க, அண்ட் என்ன ரீசனுக்காக நீங்க அட்மிட் ஆனீங்க, அது எப்போ ரிஜெக்ட் ஆச்சு, ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, அண்ட் ஒய் ஆர் யூ ரீஅப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா தென் தே வில் கிவ் யூ ஒன் மெயில் ஐடி அண்ட் தே வில் கிவ் யூ ஒன் ஃபார்ம் டு ஃபில். So அதை வச்சு you have to again you can tag IRD also so in the mail, and you can basically it's nothing but you are you are going to the grievance to get prove your point that you are right. So அவங்க வந்து they will start their own interrogation with the insurance company, and the insurance company is bound to reply to their questions, and if everything goes fair, then you can get your claim. Again, even if IRD is not able to provide a proper solution, then you can take the matter to the court. So policy holder can pursue legal action, and consumer court or regular court are available for this option. So one is you can reapply the claim with the insurance company. If not, you can go to the grievance, or if not, you can go to the IRDA for appealing. And even if that doesn't work out, then you can go to the direct court itself. And if again, so இங்க எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல பட் ஆனா நீங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா then you can definitely go ahead, and again there are chances that it will go through. So this is about the presentation. Now if you have questions, then we'll be happy to answer. So we'll just come one by one.
Can you give us some example about claims rejected due to PED? Sure, sir. So, for example, PED-னால claim reject ஆகாது, but at the same time PED நான் declare பண்ணலாம் claim reject ஆகும். So, I'll tell you the difference. For example, let's say எனக்கு border level diabetes இருக்கு, but எனக்கு அது ஷுவரா தெரியல. இது எந்த மாதிரி கேசஸ்ல ஆகும்னா, ஜென்ரலா நீங்க வந்து உங்க ஏஜ் 45 and above இருந்துச்சு, ஆர் வந்து உங்களோட கவரேஜ் வந்து 10 lakhs மேல போச்சுன்னா, you will be asked to do a medical test by the health insurance company, right? That's one case. In case நீங்க 10 lakhsக்கு கீழே கவரேஜ் எடுக்கிறீங்க, இல்ல உங்க ஏஜ் வந்து 45க்கு கீழே இருக்கு, let's say you're 35 and you want to take a health insurance coverage for 5 lakhs, ரைட்? அப்போ pretty much நீங்க டிக்ளேர் பண்றத வச்சு தான் பாலிசி த்ரூவே ஆகும். ஸோ உங்களுக்கு பெருசாக டெலிமெடிக்கல்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்டரில் டயபிட்டிஸ் இருக்கு, பட் அவங்களுக்கு அது தெரியல, சரிங்களா? ஸோ தேர் டேக்கிங் த பாலிசி. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட், ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஏதோ கிளைம் போகிறாங்க, அண்ட் கிளைம் போகும்போது தான் ஐடென்டிஃபை, ஓகே டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரிய வருது, ஓகேங்களா? அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏன் ரிஜெக்ட் ஆகும்னா, அந்த நம்ம ஜென்யூனா நம்மளுக்கு தெரியல, தட்ஸ் ஒன் திங். பட் த சேம் டைம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளைம்க்கு போயிருக்கோம், டாக்டர் வில் சே தட், இல்லை இன்னும் டிஸ்சார்ஜ் சம்மரிலேயே டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த இஷ்யூஸ் அப்சர்வ் ஆயிருக்கு, அண்ட் இந்த இஷ்யூஸ் இப்போ புதுசாக வந்த மாதிரில கொஞ்ச நாளாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேல் புட் டேட், ரைட்? ஸோ அப்படி ஒருவேளை அவங்க டேட் போட்டாங்க அப்படின்னா, ஆர் இஃப் தே மென்ஷன் தட் லாஸ்ட் 1 year இருக்கு, ஆர் லாஸ்ட் 6 months இருக்கு அப்படின்னு போட்டாங்க, வேறஸ் நீங்க பாலிசி லாஸ்ட் 3 months தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, தென் தட் வில் கம் அண்டர் PED and that will be rejected. So that is how it is. So it is not misrepresentation again, it is just not being aware. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்லி இஃப் யூ வெரி ஷுர் யூ கேன் டிக்ளேர். இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ஷுவராக இல்லை, உங்களுக்கு சில சிம்டம்ஸ் உங்களுக்கே தெரியுதுன்னா, தென் பெட்டர் டு டேக் அ ஹெல்த் இன்சூரன்ஸ், பெட்டர் டு டேக் அ ஹெல்த் டெஸ்ட் to understand where you stand and then take a health insurance. That will be better, because you'll be spending around say 1000 to 1500 to get a health checkup, master health checkup la, but basic level test நீங்க எடுத்துப்பீங்க, and அதை வச்சு at least every year you can see where you're standing in terms of fitness, right? So this is how it is. அந்த மாதிரி கேஸ்லாம் உங்களுக்கு claim ரிஜெக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ஃபர்தரா பாலிசி என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்போதான் வந்து அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குது தெரிய வருது, சரிங்களா? பட் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ தே வில் ஹேவ் டு பேர் த எக்ஸ்பென்சஸ். அட் த சேம் டைம் பாலிசி லெவலில் என்ன ஆகும்னா, பாலிசியில் அந்த டேட்லேருந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் ஆரம்பிக்கும் ஃபார் சே another 2 or 3 years. ஸோ அங்கிருந்து தான் அது வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கும். அண்ட் அது ரொம்ப பார்டரில் இல்லாமல் ஒரு வேளை கொஞ்சம் இன்டென்ஸாகவே இருக்குது டயபிட்டிஸ் அப்படின்னா, தென் அந்த கேஸில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரீமியமும் சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. Question from Mr. Ramkumar Muniswamy. Recently, IRDA has said that if health insurance policy is maintained for more than 5 years, then the insurance company can't reject claim based on pre-disclosures. Is this correct, or please throw some light? Sir, that's true. Yes, so that's true. Only earlier it was 7 years. Now it has come down to 5 years. So நீங்க ஒருவேளை 5 yearsக்கு நம்ம ப்ராப்பரா எல்லாமே பாலிசிலாம் வந்து ப்ரீமியம்லாம் பே பண்ணியிருக்கோம், அண்ட் அட் த சேம் டைம் 5 years வந்து நம்ம எந்த கிளைமும் பண்ணல அப்படின்னா, pretty much நம்ம அதுக்கப்புறம் எந்த கிளைம் பண்ணாலும் இட் ஷுட் கோ த்ரூ. ஸோ தட் இஸ் த ரீசன்ட் கைட்லைன் ஆஸ் யூ செட். ஸோ தட்ஸ் ட்ரூ ஒன்லி. பட் அட் த சேம் டைம் ஒருவேளை ஒருத்தங்க மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணி பாலிசி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, தென் இட்ஸ் வெரி ரிஸ்கி, ரைட்? பட் நம்மளுக்கு அது தெரியவே இல்லை, நம்ம இன்னசென்ட்டாக பாலிசி எடுத்திருக்கோம், பட் ஏதோ இருந்திருக்கு, நம்மளும் கிளைம் பண்ணல அப்படின்னா, தென் ஸோ ஒருத்தங்க பேசிக்லி 5 yearsக்கு அவங்க பாலிசி எடுத்து 5 years ப்ரீமியம் ப்ராம்ப்டாக பே பண்ணியிருக்காங்க, கிளைமும் எதுவும் பண்ணல அப்படின்னா, தென் ஃபியூச்சர் கிளைம்ஸ் வில் டெஃபினெட்லி பி டேக்கன். தட்ஸ் ட்ரூ. NRI finding it difficult to get term insurance above 3 crore from okay, so from Iraq. Ma'am, is it Iraq that you have mentioned? Okay, I'll assume it's Iraq. Yes, ma'am. சில declined countries-லாம் இருக்கு. For example, Russia, Ukraine, or generally war zones, or general சில countries-லாம், right? It is not accepted countries. General decline ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த டிக்ளைன் லிஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரிலேருந்து நம்ம எடுக்கணும்னு ட்ரை பண்ணால், தென் இட்ஸ் ரிஜெக்டட் ஒன்லி. ஆர் இஃப் த பர்சன் இஸ் ஒர்க்கிங் தேர், then they will not be able to take a term insurance. That's true only. Even if they come to India, right, they will not be able to take a term insurance, because they will once again they will have to go back to that country, right, for working. So அதனால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. தட்ஸ் ட்ரூ ஒன்லி. ஸோ அதனால ஜென்ரலாக நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி டிக்ளைன் லிஸ்ட்ல இந்த கண்ட்ரி இருக்கான்னு செக் பண்ணுறது பெட்டர், right? If, for example, USA, Europe, Australia, or any other country that we generally travel, right? So that's all there. That's all fine.
But Iraq, I'm not sure, but Russia, I definitely know. And சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இட்ஸ் இன் டிக்ளைன் லிஸ்ட் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து they are not approved. So we have to check the list first and then only take it. From Mr. SP, my wife and I both have corporate health insurance of 5 lakhs each for our family. In this case, do we need to take additional personal health insurance? Yes, sir, you have to take additional health insurance because நீங்கள் கார்பரேட்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, ஆர் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆர் யூ ரிட்டையரிங் ரைட், ஆர் வேறு கம்பெனி மாறுறீங்க, இந்த எந்த கேசஸையும் உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டினியூ ஆகாது. அண்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் டிபெண்டிங் ஆன் யுவர் ஏஜ் ஆர் டிபெண்டிங் ஆன் ஹவு ஃபிட் யூ ஆர், டேக்கிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் வில் பி சேலஞ்சிங், ரைட்? ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்ரலாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். இல்னஸ் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது இட்ஸ் நாட் ஆஃப் யூஸ். ஃபிட்டாக இருக்கும்போது எடுக்கிறது பெட்டர் அண்ட் ஏர்லி ஸ்டேஜ் எடுக்கிறது பெட்டர். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் எடுக்கிறதுனால எனக்கு ப்ரீமியம் கம்மியாகுமா கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் த பாயிண்ட். பட் ஏர்லி ஸ்டேஜ் எடுக்கும்போது இன்னும் நான் ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். அதனால ஒருவேளை நான் அன்ஃபிட் ஆகும்போது இல்லை நான் வந்து ஹெல்த்தியாக இல்லாதப்ப எனக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இட் வில் ஹெல்ப் மீ, ரைட்? ஸோ தட் இஸ் ஐடியா. அண்ட் இமேஜின் நோ, ஸோ இன்னைக்கு நீங்கள் கார்பரேட்ல இருக்கீங்க, நாளைக்கு ஒருவேளை டியூ டு சம் ரீசன் யூ நாட் ஒர்க்கிங், ரைட்? ஆர் நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் நினச்ச பேக்கேஜ் ஆர் நினச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த ஜாப் யூ நாட் கெட்டிங், அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்பௌஸ்க்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஸ்க் இருக்கு, ரைட்? அண்ட் நீங்க எடுக்க போற ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து இட் வில் கம் யூ டில் யுவர் 100 ஆர் டில் யுவர் லைஃப். ஸோ அதனால யூ பிளான் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ், யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் த ஐடியா, சார். One question from Mr. Ram Kumar Muniswamy. So we just list out the things that are non-negotiable while taking health insurance. Sir, any exclusion they are not negotiable, sir. Exclusions negotiable கிடையாது. Pre-existing conditions இருக்குன்னா அது negotiable கிடையாது. உங்களுக்கு வந்து ஒருவேளை premium is not negotiable. அண்ட் ஸோ ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்க தான் நம்ம எடுக்கிறோம். பட் அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு எப்போ வரும்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வரும், சார். ஸோ ஆரம்பத்தில் ஒன்ஸ் when you take a health insurance, you will the health insurance company will try to control you because they impose the conditions, they say what is covered, they say what is not covered. So that's how it goes. அதனால pretty much they are many things are not negotiable. பட் அட் த சேம் டைம் வித்தின் நெகோஷியபிளில் நம்ம எவ்வளோ ஃபேராக எடுக்கிறோம் அப்படின்றது தான் தட்ஸ் வாட் இட் மேட்டர்ஸ். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே when there is எமர்ஜென்சி we are relying on health insurance to get it approved. அண்ட் ஒருவேளை அது த்ரூ ஆகலாம், நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். பட் to start off with, we'll have to fulfill their condition to get the health insurance policy and get the claim. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் நான் நெகோஷியபிள் தான். ஸோ as I told you, like exclusions, waiting periods, they are not negotiable only. Premium is not negotiable. What you can negotiate is எதெல்லாம் அலோட் ஐட்டம்ஸோ ஆர் எதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அண்ட் whenever you adjust something, you will have to pay some higher premium for that because you are trying to make the features work for you. Mr. Sandamari Kannan has said, after cashless claim settlement, hospital asked me to pay IRDA documentation charges 3,600, but no bill provided. They said insurance company insisted to collect from customer. Is that true? If not, how to inform this to insurance company? Sir, this doesn't seem true. எதுக்கு அந்த 3,600 கேட்டாங்கன்னு எனக்குமே ஐடியா இல்லை. பட் நோ பில் ப்ரொவைடட் பிகாஸ் அவங்க எந்த கேஷ் கலெக்ட் பண்ணாலும் தே ஹாவ் டு ப்ரொவைட் பில் ஈவன். அண்ட் ஐஆர்டிஏ டாக்குமெண்டேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். there is nothing like that. அண்ட் இது வந்து ஹாஸ்பிட்டல் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அகைன் சம்மந்தம் இல்லை. ஈவன் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக சொன்னாலுமே இன்சூரன்ஸ் கம்பெனி வில் சே தட் இல்லை சார் நீங்கள் தான் பே பண்ணியிருக்கீங்க, we didn't ask you to pay பிகாஸ் நாங்கள் தான் கேஷ்லெஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் அலோடோ நாங்கள் கேஷ்லெஸில் கொடுத்துட்டோமே, ஸோ நீங்கள் தான் அவுட் ஆஃப் த ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, ஸோ திஸ் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 3,600க்கு if you paid this 3,600, then try to collect a bill. If not, at least ஒரு ரெசிப்டாக தரணும். இல்லை they should tell the reason why they have collected this. Illatna this feels bogus, please check with the hospital once. Company health insurance, can we switch to personal health insurance if we resign? Sir, you have the option, but the option வந்து நம்ம HR தான் கேட்கணும் சார். because some company provides it, some company doesn't provide it. So அதனால வந்து you have to check with your HR if you can convert the existing group health policy to personal health policy. அண்ட் அந்த டைமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அங்கேருந்து அந்த பாலிசி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது கண்டினியூஷன் பெனிஃபிட்டாக தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு செக் வித் யுவர் ஹெச்ஆர், பெட்டர் டு செக் வித் த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இஃப் திஸ் ஆப்ஷன் இஸ் அவைலபிள், சார். ஸோ யா.
பட் that option is available, outside. பட் உங்களுக்கு அது applicable-ஆன்னு நீங்க உங்க ஆஃபீஸ்ல கேட்கணும். What is a reasonable health insurance coverage amount for a family of 4 consisting of 2 adults and 2 children? So depending on, it depends. So first is, I will have to know your age. I will have to know your age and which location you are from, and family ஏதாவது ஹெல்த் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் உங்களுக்கு கார்பரேட் கவர் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும். பட் ஜென்ரலாக கேட்குறீங்க அப்படின்னா 4 பீப்புளுக்கு, let me assume that you're 40, for example, and your spouse is 35, and பசங்க 2 பேரும் வந்து 10 and 12 இருக்காங்க வச்சுப்போமே. Then in the caseல வந்து you should at least have 15 to 20 lakhs of coverage, sir. Let's say you're in city like Chennai or Bangalore. If you're somewhere from rural background or semi urban area, then you can probably have 10 lakhs. And if you're someone from Delhi or Bombay, then you should have at least 25 lakhs. Because இதெல்லாமே வந்து அந்த சிட்டியில இருக்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேரும் it matters. So one question, Mr. Madhavan has raised his hand. Let me try to unmute him, and he can probably talk. So see if you're able to access the mic. மாதவன் சார் கேக்குதுங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. See if you're able to access the mic. Okay, don't think he's active now. மிஸ்டர் விக்னேஷ் அவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. விக்னேஷ், நீங்களும் பாக்குறீங்களா? உங்களால பேச முடியுதான்னு? உங்களுக்கு மைக் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். கேக்குதா? கேக்குது. எஸ். இப்போ சில ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் பாக்குற மாதிரி தெரியுது. நம்ம அது எப்படி அவேரா இருந்து அதை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. சார், கொஸ்டின் வந்து நீங்க சொல்றது வந்து சில ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. எப்படி அதை அப்ரோச் பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே சார், வெரி சிம்பிள் சார். பேசிக்கலி ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகுது பற்றி பேசுங்க சார். பிகாஸ் ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். நான் ரெண்டுமே அட்ரஸ் பண்றேன். வெல், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னா தென் நம்ம என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணுன்றது பொறுத்து இருக்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை நம்ம வந்து ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குன்னு அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்றோம்னா தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கஷ்டம் தான். அதனால ஒரு ரிசர்வ் மாதிரி கிரியேட் பண்றது பெட்டர். பட் இல்ல, எனக்கு அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகல, எனக்கு வந்து கிளைம் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் நம்ம சைட்ல இருந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிக்கணும்னு பார்க்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இல்லஸ் இருக்கோ அதை நான் சொல்றது பெட்டர் சார், சரிங்களா? ஏன்னா எனக்கு எந்த இல்லஸ் இல்லைன்னு எந்த இல்லஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு 2 years இல்லை 3 years தான் கவரேஜ் இல்லாமல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கவரேஜ் கிடைக்கும், அது நான் ஷுவரா இருக்கலாம். ஸோ ஒன்லி திங் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் 2-3 years எனக்கு கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சாலுமே நான் வந்து அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு எனக்கு என்ன இன்வெஸ்ட் இருக்கோ அதை நான் டிக்ளேர் பண்ணிடலாம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 3 years கழிச்சு எனக்கு கவர் ஆகுது அப்படின்னா தென் ஐ கேன் ஹாப்பிலி கண்டினியூ த கவரேஜ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 3 years தான் எனக்கு கவர் ஆகாது, பட் அதுக்கப்புறம் ஒரு 30 years or 40 years எனக்கு கவர் ஆக போகுது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 years கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மிஸ்ரெப்ரசென்ட் பண்றதுனாலயோ இல்லை வந்து அதை ஒருவேளை ஹைட் பண்றதுனாலயோ தான் அந்த பிரச்சனை வருது சார் மோஸ்டா, சரிங்களா? ஒருவேளை நம்ம எல்லாமே டிக்ளேர் பண்ணிருக்கோம், எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்ல இருந்து அவங்க ப்ராப்பர் ரீசன் தரல அப்படின்னா தென் கண்டிப்பா எஸ்கலேட் பண்ணலாம். அந்த எஸ்கலேட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் அதுக்கான ஆக்சஸும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ தேனாம்பேட்லயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு சார். ஸோ அந்த ஆஃபீஸ்லயே வந்து இந்த ஐ திங்க் ஃபாத்திமா அக்தர் கோர்ட்னு ஒரு பில்டிங் இருக்கு. அதுல 2nd floorல இருக்கு அந்த கிரீவன்ஸ் ஆஃபீஸ். ஸோ அங்க அப்ரோச் பண்ணினா they will also help us. ஸோ அதனால there are ways to get the claim approved, but மெயின்லி நம்ம சைட்ல நம்ம கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டோம்னா தென் we'll have some instrument to fight. ஓகே சார், தேங்க்யூ. Yeah, thanks.
So question from Mr. Sendamari. So once again, sir. Yes, sir. So mic கொடுத்திருக்கேன். Can you ask? செந்தாமரை சார், உங்களுக்கு மைக் ஆக்சஸ் இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். Okay, fine. Next is from Mr. Rakesh. Is there any steps or procedure in insurance which consider master health checkup and provide it to the insurance company? Okay, since we usually think we are healthy now. Sir, health insurance வந்து உங்களுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பேசிக் ஹெல்த் செக்அப் தான் இருக்கும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் ஹையர் கவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ஆட் ஆன் கவரேஜ்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் யூ வில் ஹேவ் டு பே சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். அண்ட் அதுக்காக நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு தான் விசாரிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஒன் திங். பட் ஜென்ரலாக உங்களுக்கு வர ஹெல்த் செக்அப் எல்லாமே வந்து இட் வில் பி லைக் வெரி பேசிக் ஹெல்த் செக்அப் ஒன்லி. ஆனுவல் ஹெல்த் செக்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரொம்ப பேசிக் ஹெல்த் செக்அப் தான். பட் நீங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். From Mr. Chandrakant, while taking the policy, I am non-smoker, but now I smoke occasionally. Will it be a problem later on my claim? Do I need to inform them? Is it advisable to take separate policies for husband and wife or a single policy? So it depends. Term insurance அது ஒரு பிரச்சனை கிடையாது. I'll tell you why. For example, நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது வந்து நீங்க நான் ஸ்மோக்கரா இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ ஸ்மோக்கரா இருக்கீங்க அப்படின்னா தென் பாலிசி எடுக்கும்போது நீங்க என்ன ஸ்டேட்டஸ் இருந்தீங்க அதுதான் முக்கியம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒருவேளை கிளைம் ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா தென் two things. One is you can probably tell the insurance company that you've started smoking or stop smoking, sir. ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கமிங் டு ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்களுக்கு வந்து நீங்க ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா தென் த சான்சஸ் ஆஃப் கிளைம் கமிங் த்ரூ இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சேம் பாலிசிலே இருக்கலாம். whoever is smoking, they will not get the claim. The other person will definitely get the claim. அண்ட் சிங்கிள் பாலிசி ஆக்கணும் இல்லை தனித்தனி பாலிசி ஆக்கணும் அவசியம் கிடையாது. சிங்கிள் பாலிசி ஆக்கிறது இட்ஸ் ஓகே ஒன்லி சார். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இட்ஸ் பெட்டர் டு கிளைம் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சோன்னா தென் பெட்டர் டு டெல் த இன்சூரன்ஸ் கம்பெனி வைல் டேக்கிங் த பாலிசி ஆர் லேட்டர். ஸோ எனிவே கீப் யுவர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்டேட்டட். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. Is there any change will happen in policy by company for excluding anything once we got any disorders or start claiming? Is there any change will happen in policy by company for excluding anything once we got any disorder or start claiming? Sir, I didn't get your question. I didn't understand the question, sir. This question is from Mr. Rakesh and probably you can draft it in a different way. I didn't understand the question. From Mr. Ramkumar Munuswamy, restoration of cover. What is the rationale behind providing multiple restoration? How is it beneficial to insurance companies? Sir, it's not beneficial as such. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வந்து நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, உங்களுக்கு மல்டிபிள் ரீஸ்டோரேஷன்ஸ் தரதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன் வாட் இஸ் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு. ரீஸ்டோரேஷனா ஐ ஹேவ் 5 lakh கவர். அந்த 5 lakh நான் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன். தென் ஐ பி கிவன் another 5 lakh within the same year. சரிங்களா? அந்த 5 lakh எனக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே கிளைம்ல பண்ணாம மல்டிபிள் கிளைம்ஸ்ல பண்ணியிருந்தேன்னா தென் எனக்கு அந்த 5 lakh கிடைக்கும். ஸோ இந்த 5 lakhs வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா எனக்கு மல்டிபிள் 5 lakhs தராங்க ஒரே வருஷத்துல. ஸோ நான் ஒரு வாட்டி என்னோட 5 lakh கவரேஜ் நான் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு அந்த 5 lakh கவரேஜ் தராங்க. ஸோ ரேஷனல் பிஹைண்ட் திஸ் இஸ் டு பி காம்படிட்டிவ் ஒன்லி சார். இது பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த ஃபீச்சர் உங்க பாலிசியில் இருந்தாலுமே யூ வில் நாட் பி யூசிங் இட், ரைட்? ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து 1 crore or 50 lakhs கவரேஜ் இருக்காங்க or 25 lakhs கவரேஜ் இருக்காங்கன்னா let's say they have 25 lakhs coverage for last 10 years for example, right? இந்த 10 yearsல அவங்க எத்தனை வாட்டி இந்த 25 lakhல 5 lakh தாண்டி கிளைம் பண்ணிருப்பாங்க? ரொம்ப கம்மியா கிளைம் பண்ணிருப்பாங்க, ரைட்? ஆர் கிளைமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ the thing is
the rationale is that they are offering you something extra and yet they are taking extra premium for that, and that's how they are meeting the expenses later. ஸோ உங்ககிட்ட இருந்து பணத்தை முன்னாடி வாங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு திருப்பி தராங்க, அவ்வளோதான் சார். ஸோ அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால யூ வில் ப்ரிஃபர் கம்பெனி ஏ ஓவர் கம்பெனி பி, ரைட்? ஸோ உங்களுக்கு இன்னும் கம்பெனி ஏல இந்த ஃபீச்சர் இல்லை பட் பில தான் இருக்கு அப்படின்னா நீங்க பி தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அண்ட் யூ ரெடி டு பே சம் ஹையர் ப்ரீமியம், ரைட், ஃபார் திஸ். ஸோ அதனால தே வில் ப்ரொவைட் திஸ் ஆப்ஷன். அண்ட் not that நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே see out of 10,000 people hardly 50 people will claim the first year, right? It's not even 5%. Correct, it's not even 5%, it's less than 1%, for example, right? So அப்படி இருக்கும்போது வந்து it's that's how insurance concept works, right? So it's profitable to them only, and later they will repay you if there is a claim. So that's the rationale, sir. Is it good to take separate health insurance for parents? Definitely, sir. It is better to take health insurance separately for parents. But parents ke appakku thaniya ammakku thaniya edukkumaandradhu it's our option only. It depends from case to case basis. But parents ke health insurance thaniya vechikradha better. Group or question from Mr. Rakesh. Group or individual policy for family where both members working. Tax taking consideration of claiming tax and ATD. Sir, நீங்க ATD-ல claim பண்ணனும்னா then நீங்க old regime-ல வரணும் first of all. And ஒருவேளை உங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா up to 25,000 வரைக்கும் நீங்க claim பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களோட immediate family-க்கு. And immediate family-னா நீங்க spouse and children. So அதுதான் our child. So இவங்க தான் நீங்களாம் தான் வந்து 25,000 கீழே நீங்க claim பண்ணிக்க முடியும். immediate family definition-ல வருவீங்க. ஒருவேளை parents-க்கு claim பண்ணீங்கன்னா you can claim up to 50,000 if they are not senior citizens. If parents are senior citizens, then together you can claim up to 75,000. So this is how it is. Group claim pannalam sir. In case if group policy neenga premium pay pannீங்க then you can claim it. Right? Question from Mr. Madhavan. Please explain Ayush treatment policy. Sir, Ayush treatment policy பாத்தீங்கன்னா வந்து again Ayush na என்னன்னு சொல்லிடுறேன். Ayurveda, Unani, Siddha and Homeopathy. Like they are called alternate treatments. Any non-allopathic treatment is called Ayush. அண்ட் இதில் எப்படி கிளைம் ஆகும்னா 2 விதத்தில் ஆகும் சார். ஒன்று வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு ஆயுஷ் சென்டர் இருக்கும் ஒரு ஆயுஷ் கேபின் இருக்கும். ஸோ அதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஜென்ரல் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் எவ்ரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் ஸ்பெசிஃபிக்லி சே தட் உங்களுக்கு இந்த லிமிட் வரைக்கும் இந்த இயர்க்கு கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே up to 20,000 or up to 30,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக் ஆயுஷ் சென்டர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நானே ஒன்று அசோக் நகரில் பார்த்துருக்கேன், சேட்பேட்டில் ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ ஆயுஷ் சென்டர்ஸ் அங்கே கேஷ்லெஸ்மே ஒர்க் ஆகாது, பட் யூ கேன் பே, கெட் ட்ரீட்டட் அண்ட் கெட் ரீஎம்பர்ஸ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ நோ. அண்ட் நிறைய பேர் இந்த கோட்டக்கல் வைத்தியம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது அண்ட் கேரளா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது எல்லாமே ஆயுஷ் கீழே வரும். ஸோ நம்ம பே பண்ணிட்டு நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சார். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து அப் டு சம் இன்ஷூ தரதில்ல. ஸோ தே ஒன்லி ப்ரொவைட் ஃபார் அப் டு 50,000, 30,000 ஆர் 1 lakh ஆர் சம்திங் லைக் தட். ஒன்லி வெரி ஃபியூ கம்பெனிஸ் ப்ரொவைட் ஃபார் த ஃபுல் வேல்யூ ஆஃப் யுவர் பாலிசி. Sir, I have one question. Sorry? I have one question, sir. சார் ஆக்சுவலி நீங்கள் யார் பேசி மட்டும் சொல்கிறீங்களா? யாருக்கு அன்மியூட் பண்ணு தெரியல. விக்னேஷ். ஓகே, சொல்லுங்க சார். அதாவது இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இப்போ அல்லது இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணி அதை நம்ம வந்து ஒரு இதை கேபிட்டலா வச்சுக்கிறதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? சார் டிஃபரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இயர் 1லேருந்தே கவரேஜ் கிடைக்கும். சில இல்னஸ்க்கு இயர் 3லேருந்து இயர் 4லேருந்து கவரேஜ் கிடைக்கும். பட் எனி சடன்லி டயக்னோஸ்ட் இல்னஸஸ்க்கு உங்களுக்கு இயர் 1லேருந்து கவரேஜ் கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கார்பஸ் க்ரோ பண்ணுறதுன்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 lakh கவரேஜ் நிற்கிறதுக்கும் ஒரு 10 years கழிச்சு 5 lakh அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் 9 yearsக்கு உங்களுக்கு ப்ராப்ளி கவரேஜ் பெருசாக இருக்காது. ஸோ எப்படி பண்ணணும் பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் வே இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்போ நம்ம ரிசர்வ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும் சார். அண்ட் அந்த ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஸ்லோவாக SIP மாதிரி பண்ணுறதோ இல்லை மாதம் 10,000 மாதிரி போடாமல் நீங்கள் எமர்ஜென்சி ரிசர்வ்னு ஆரம்பத்தையும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வரணும் சார். அந்த எமர்ஜென்சி ரிசர்வை உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கலாம், அதை மெடிக்கல் ரிசர்வ் மாற்றணும். திஸ் இஸ் ஐடியல் வே ஆஃப் டூயிங் இட் சார். ஸோ அண்ட் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளோ எமர்ஜென்சி ரிசர்வ் வச்சுக்கணும் சார், இல்லை எவ்வளோ நான் வந்து இது வச்சுக்கணும் மெடிக்கல் ரிசர்வ் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்க, என்ன இல்னஸ், இது எல்லாமே பொறுத்து இருக்கு. பட் ஜென்ரலி having a emergency reserve or medical reserve of 10 lakhs will speak.
ஸோ தட் வில் பி இட் வில் பி குட். பட் ஆனால் அது கேஸ் டு கேஸ் பேசிஸ் மாறுது. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஹெல்த் நாங்கள் ஸோ மோஸ்ட்டாக ஐ தாட்டில் நாங்கள் அதான் சொல்ல, இல்லை மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தில் நாங்கள் அதான் சொல்ல பார்க்குறோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க. எஸ், அட் த சேம் டைம் ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக வச்சுக்கணும் சார். இது நான் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் விக்னேஷ். ஸோ என்னன்னா யூ ஷுட் ஹாவ் அ அடிக்வேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் குரூப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணாலும் சரி, நீங்கள் அவுட் சைடாக வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு டீசென்ட் வேல்யூக்கு, உங்கள் ஹியூமன் லைஃப் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். தேர்ட் எமர்ஜென்சி ரிசர்வ் கிரியேட் பண்ணும். எமர்ஜென்சி ரிசர்வ் நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன், என்ன கிரைட்டீரியா நான் கிரியேட் பண்ணுவேன்னா, இட் ஷுட் பி 6 months of your income or 1 year of your expense. உங்களோட இன்கம் 1 lakhனா you should at least have 5 to 6 lakhs of value for emergency reserve, and that is the ideal value. Anything above that is your bonus. That's up to you. பட் இதுதான் கிரைட்டீரியாவாக இருக்கணும். இது மூணுமே இல்லை அப்படின்னா தென் எண்ட் ஆஃப் த டே உங்கள் ஃபினான்ஸ் சார்ட்டடா இல்லை அர்த்தம். அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் தொட போறீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ரிட்டைர்மெண்ட் கார்பஸோ இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இல்லை வெல்த் அக்குமுலேஷன் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ தட் வில் கோ ஃபார் அ டாஸ். ஸோ தட்ஸ் how it is, sir. Hope I answered you. Thank you, sir. Thank you. Thank you, sir. From Mr. Chandrakant, is there any term plan covering life till 100 years? Can you name some good companies policies for 5 crore range? Sure, sir. So many companies, so almost all companies give you term coverage for 100 or 99 years. That's there. Good companies can be ICICI, HDFC, Max Life. Again, it's very subjective, sir. எங்க ரிசர்ச் நாங்கள் சொல்றோம். பட் எனி கம்பெனி லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல டாப் 5 கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல இருந்தாலும் சரி, இல்லை எனி கம்பெனி தட் இஸ் ஓல்ட் இனஃப், லெட்ஸ் சே 2000, ஐ திங்க் 1999 2000 டைம்ல தான் பிரைவேட் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இருந்து யார் இருந்து இப்போ வரைக்கும் யார் தேவ் பீன் டூயிங் குட் அப்படின்றத பார்த்துட்டு யூ கேன் டேக் டேர்ம் இன்சூரன்ஸ். அண்ட் அகைன் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல கம்பெனி அப்படின்றதும் இல்லை சார். டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் வெரி சிம்பிள். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஆட்-ஆன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை வேவர் ஆஃப் ப்ரீமியம், இல்லை டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் ஆட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி 4-5 பெனிஃபிட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ யூ ஹேவ் டு see the list of illnesses that's covered and then you can take a term insurance. And taking it till 100 years is not recommended. நான் ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன். Just take it till you work. For example, let's say your age is 45 and you're going to work for another 15 years or 10 years. அது வரைக்கும் எடுத்தால் போதும். ஸோ தட் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி படுத்துங்க. பட் லைஃப் இன்சூரன்ஸோட டியூரேஷன் ஜாஸ்தி படுத்தாதீங்க. பிகாஸ் யூ வில் எண்ட் அப் பேயிங் அ வெரி கிரேசி ப்ரீமியம் அமௌண்ட் and it's not beneficial because 100 years வரைக்கும் உங்களுக்கு 5 crore coverage பார்த்தீங்கன்னா தென் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அண்ட் although it seems like a very definite amount the family will get, it's not worth it, sir. Because again, life insurance பணம் வருதுன்றது எமர்ஜென்சில தான் வரணுமே தவிர it is not a corpus that you have to look at, right? That's not the way you have to look at. So don't take it till 100 years. Just take it till 60 or 65 maximum, or probably maximum 75. அதுக்கு மேலே தேவைப்படாது சார். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் இப்போ சேவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க சார். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ அதனால் ஜாஸ்தி சேவ் பண்ணுங்க, ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் 5 crore கிடைங்க வேணா சொல்ல, பட் அது ஜாஸ்தி வருஷத்துக்கு கிடைக்கும் வேணா சார். தட்ஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். What if group policy of 5 lakh used by one of the family members up to 4 lakh? If another person got admitted same year requires 3 lakh for treatment, means at the time top up available. Sir, அந்த டைம் டாப் அப் அவைலபிளா இருக்காது. நீங்க முன்னாடியே டாப் அப் எடுத்துருக்கணும். பட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 crore குரூப் ஹெல்த் பாலிசில இருக்கு. அதுல 5 lakh இருக்கு. அதுல 4 lakh ஆல்ரெடி ஃபேமிலியில இன்னொருத்தவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. இன்னொரு கிளைம் வருது 3 lakh வருது. எப்படி கிளைம் பண்ணலாம் கேக்குறீங்க? தட் இஸ் த கொஸ்டின், ரைட்? சார், உங்களால் அடிஷனலி 1 lakh தான் கிளைம் பண்ண முடியும். மிச்சம் 2 lakhs நீங்கள் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் டாப் அப் எடுக்க முடியாது. ஸோ டாப் அப் எடுக்கிறதா இருந்தால் எப்போ எடுக்கணும்னா நீங்கள் 3 lakh கிளைம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ 3 lakh கிளைம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கலாம் சார். Question from Mr. Madhavan. I want one-to-one consultation regarding this. Sure, sir. We'll put in our number here. You can contact us. Archana, you can put the number on the chat and Mr. Madhavan can contact us.
Any more questions, sir? Thank you, sir. Thank you. Thank you. Thank you, Raja, sir. Thank you. Thanks for the feedback. Sure, Satish, sir. You can call us. Sure. Thanks for attending.